அம்மா தாயே வலி தாங்க முடியலையம்மா. மாமா என்னத்துக்கு கத்திரியா கிடக்குற? வலி தாங்க முடியல. 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு காலை அப்படி பண்ணிட்டு வந்துட்டேன், நான் என்ன பண்றது? ஏதாவது ஆறுதலா பேசுன்னு பார்த்தா இப்படி அயோக்கியமா பேசுறியாமா? அப்படிதான் பேசுவாங்க. காலை அடிபடுறது பார்த்தா காலை எடுத்துருவாங்க போல இருக்குதே. வாய கவி என்ன பேசுது பாரு. என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் கத்திக்கிற? ஒருத்த தண்ணி கொண்டா தூக்க சொன்னாப்பா 10 ரூபாய் தரேன்ட்டு. நானும் தூக்குனேன், நான் கவுந்தச்சு ஊந்துட்டும்பா. அட நாசமா போனேன், 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டா போனேன். இந்த காலி அடிபட்டுச்சா சொன்னா தானே தூக்கணும், அப்படி கத்துற? வலி எடுக்குதுமா. கீழே வந்து பிறண்டுக்கிற அப்ப வெளிக்கல, இப்ப என் முன்னாடி தொடர்னால வெளிக்குதா? நல்லா கேளுங்க, அப்படி உரைக்கிற மாதிரி 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போய் இப்படி பள்ளத்துல விழுந்து வந்துருக்கு பாரு. ஏமா நீ போ, உன்னை உங்ககிட்ட எதுவும் கேட்கல. ஏன்னா என்ன உன் மருமக இப்படி பேசுத? என் மேல பாசமே இல்லம்மா, நான் போயிடலான்னு முடிவு எடுத்துக்கிறேம்மா. உண்மையா மாமா சொல்ற? ஆமா, இருக்கத்தோட போயிடலான்னு முடிவு எடுத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா, இந்த வர இரு. எங்க போகுது இது? அதெல்லாம் விடுன, ஹாஸ்பிட்டலுக்கு போனியா இல்லையா? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போலமா, பொடி கொஞ்சம் வச்சு அழிச்சிட்டுமா. ஏண்டா அந்த 10 ரூபாய் குத்தனா இல்லையா தனி தூக்கு சொன்னவன்? எங்க கொடுத்தான் அவன்? குண்டா சொட்டையாயிட்டு 150 என்ன கேக்குறான். அட பாய் ஒண்ணுத்துக்கு போச்சா? என் நேரம் சரியில்லை, இப்படி ஆயினுக்குது. உங்க பையன்கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது தானேண்ணா? அவனுக்கு தெரியாதம்மா, தெரிஞ்சா விடுவானா அவன்? போன் பண்ணி சொல்ல வேண்டியது தானேண்ணா? நான் சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க. என்னன்னு சொன்னேன்? இது மாதிரி அது மாதிரி அது மாதிரி இப்படி ஆயிப்போச்சு உங்க அப்பாக்குன்னு சொன்னேன். என் பையன் என் மேல ரொம்ப பாசம், பணம் எல்லாம் வாங்கி வருவான் பாரு. மட்டும் 2 சாத்து கொடியாவது துணிட்டு போகணும், நான் சொல்லிட்டேன். ஆமா ஆமா. ஏமா உங்க பையனுக்கு பொண்ணு பார்த்தா நல்ல பொண்ணா பார்த்து கட்டுக்குமா. ஏன் அப்படி சொல்ற மாமா? அப்ப என்ன கட்ட மருமகன்றியா? நான் உனக்கு சொல்லமா, அவங்களுக்கு சொல்றமா. நீ போயம்மா, ஏமா அவர் பேச்சுக்கே வந்துங்கிற? நான் போறேன்க்கா. அதுக்கு முன்னாடி அவர் எங்க போறேன்னாரு, போய் சேர சொல்லு. நீ சேர சொல்ல என்ன பேசுற நீ? என்ன பேசுறேன்னா நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேனே. என்னன்னு சொல்லிட்டா? நீ போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் இப்ப மாலையோட வருவாங்க. என்ன இது? நான் நல்லதுங்கிறேன், போய் சேர்ந்துட்டேன்னு சொல்றேன். அதெல்லாம் தெரியாது, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். எல்லாரும் மாலையோட வருவாங்க. நீ உயிரோட இருந்தா எல்லாரும் உன்னை ஓய்ஸ் எடுத்து போறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்ச? இதுவும் நல்லதுதான், நீ போயிட்டு மாதிரி நடி, எல்லாம் மாலை துட்டுலாம் கொடுப்பாங்க. ஆமாண்ணா, வர மாலை எதுவும் பாதி வேலைக்கு வித்துருவோம், கொடுக்குறது காசை நம்ம எடுத்துக்குவோம். இதுவும் கரெக்ட் தான். சரி நான் நீ படு, எல்லாம் வந்துருக்கு போறாங்க. என்னை ஏமாத்திர மாட்டீங்களே? வரத்து 3 பாகம் டீலுக்கு ஓகேவா? ஓகே ஓகே. அப்ப படு. அண்ணா சொல்லித்தல போயிட்டேன்னா. அப்பா நல்லா இருந்தப்பா போகும்போது நான் பாச்சு உனக்கு. ஐயோ தம்பி, நம்மளெல்லாம் விட்டுட்டு நான் போயிட்டா இருப்பேன். ஐயோ காலையில தான் உனக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு போனேனே, நான் போயிட்டியா? எங்க அப்பா சொட்டத்தல அப்பா. எப்பா சொந்தக்காரங்கள சொல்லியாச்சா? எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் வந்துனுக்குறாங்க. ஏப்பா தலைமோட்டில் ஒரு 500 ரூபாய் காசுனா உங்க அப்பா உயிரியே விட்டுருவாரு. எங்க அப்பாவுக்கு 500 ரூபாய் பிடிக்காது, 10 ரூபாய் தான் பிடிக்கும். அதுவும் நான் கொடுக்கறது தான் பிடிக்கும். அப்பா மேல எதனா கடை இருந்துச்சுன்னா வாங்கிக்கோ. முன்னாடி 10 ரூபாய் கொடுக்குறான். அதுக்கு சொந்தக்காரங்கள வந்தாங்கன்னா கொடுப்பாங்க. ஐயோ போயிட்டியே எங்க அப்பா போயிட்டியே. உங்க அப்பா வாட்ச் கட்டிக்கிறாரு, உங்க அப்பா நாங்க பத்துமா கட்டிக்கிட்டோமா? கட்டிக்கடா. ஏன்னா உன்னை இந்த கோயத்தை நான் பாக்கணும். முன்னாடி வாட்சி கேட்டுறான். நான் பத்துமா கட்டிக்கிறேன்னா. ஐயாதுடா, பார்க்கும் போதே தெரியுது எங்க அப்பா மேல உனக்கு எவ்வளவு பாசம்னு. நல்ல மனுஷன், நேத்துனா நல்லா இருந்தாரு, எப்படி இந்த மாதிரி ஆச்சு? வாங்க வாங்க வாங்க. கல்யாண வீட்டு கூப்பிடுற மாதிரி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க, இவருக்கு எப்படி ஆச்சு? இப்படிதான் ஆச்சு, மாறி போடுப்பா. காலையில கூட டீ கடையில பார்த்தேன், நல்ல மனுஷன். டீ கடையில மிச்சம் மீற டீ எல்லாம் ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடிப்பாரு, இவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. தம்பி மாலை எவ்வளவுன்னு வாங்கிக்கணும் வந்தா? ஏங்கா கேக்குற? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். அதுவாக்கா, இவருக்கு இந்த மாதிரி நிலைமைன்னு தெரிஞ்ச உடனே நான் ஸ்ட்ரைட்டா சுடுகாட்டான போயிட்டேன். அங்க நேத்து ஒரு டெத்து பழுகுது, அங்க இருந்து எடுத்துன்னு வந்துட்டேன். காசு குத்து வாங்கலையா? அங்க போற மாலை தானே, இத ஏன் காசு குத்து வாங்கணும்னு வந்துட்டேன். ஆடா போய் அந்த காசு அந்த தலைக்கு வைப்பா, அவர் ஆஸ்மா சாந்தி அடைத்தான். அவரு எப்பவுமே என்கிட்ட 5 ரூபாய் கொடு 5 ரூபாய் கொடுன்னு கேட்பாரு. இப்ப இந்த 5 ரூபாய் கேக்குறது கூட ஆள் இல்லையே. கவலைப்படாதப்பா. ஏன் நீ கேக்குறேன்றியா? அது இல்லப்பா, அங்க தலையாண்டு வை. அதுவும் கரெக்டு தான். ஐயோயோ,
அவர் தலைமோட்டில் 10 ரூபாய் இருக்குது. இந்த 10 ரூபாய் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த 10 ரூபா நான் எடுத்துக்கிறேன். நேடி அந்த 10 ரூபாய் எடுத்துக்கலாம். ஏன்பா நீ வச்சது 5 ரூபாய், அந்த 10 ரூபாய் நீ ஏத்துக்கிறியா? இவரு உங்களுக்கு எப்பனா தான் தெரியும், ஆனா எனக்கு தினம் தெரியும். இவரு டீ கடையில டீ குடிக்க வருவாரு. இவருக்கு நான் பிடிக்கும் ஏது பிடிக்குன்னு எனக்கு தெரியாதா? நீங்க கொஞ்சம் கம்னு இருங்க. சம்மந்தி நல்லா இருந்தாரு, எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியல. சம்மந்தி ஆமாங்க, சாமந்தி தான். அது இல்லப்பா, அவங்க சம்மந்தி நானு. எப்படிப்பா இந்த மாதிரி ஆச்சு? எச்டி குடிக்கும் போது பல்லி வந்துட்டுக்குது, அதுக்கு ஹெல்ப்பா குடிச்சுக்கிறாரு. பல்லி உள்ள போய் வேலையை காமிச்சிட்டு இருக்குது. ஐயோ மாப்பிள்ள, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றேனே தெரியல மாப்பிள்ள. பல்வலி இல்ல மாமா, குபில் நடிக்குதா. நீ ஆதர் சொல்லனா கூட தேவையில்ல, கொஞ்சம் தள்ளி நில்லாம். என் மாப்பிள்ள எப்பவுமே குறும்புதான். சோறு எப்ப போடுவாங்க? எது சோறா? ஆமாப்பா, தூக்கிட்டு பிறகு சோறு போட மாட்டீங்க, அதுக்குதான் நான் வந்துக்கிறேன். என்ன உன் குடும்பம் இப்படி இருக்குது? சரி, அந்த மாலையாச்சும் போட்டு தொலைங்க. இந்த மாலையை போட்டா உதிர்ந்துரும். வாடகை அதிகமா கேட்பாங்களே. எது வாடகையா? ஆமாப்பா, 30 ரூபா வாடகை. ஏய் நேடி குடுக்குது, வாடகை மாடை வாங்கி போடுறானுங்க. ஒண்ணுமே புரியலையா? எங்க போச்சு என் பொண்டாட்டியா? ஏய், எங்க அப்பா இப்படி ஆயிட்டுக்கிறாரு, உள்ள என்ன பண்ணுகிறா? ஆகா, சொன்ன மாதிரி போயிட்டாரு என் மாமா. மனசுதான் என் மாமா. ஏமா, உன் மாமனார் செத்து போய் கிடக்குறாரு, உள்ள சீரியல் பாத்துட்டு வர மாதிரி வரா? அவரு இப்பதாங்க சொன்னாரு நான் போய் சேர போறேன்னு, அதுக்குள்ள போய் சேர்ந்திருக்காரு. மகளே, மாமா போயிட்டு ரொம்ப வருத்தமா இருக்குமா? பர்த்தா எதுக்கு பண்ற நீ? சரி, மாலை காசு கொடுத்தா வேண்டாம். இல்லம்மா, வாடகைக்கு வாங்கிட்டு வந்தேன். சோறு எப்ப போடுவீங்க? சோரா? ஏப்பா இது மாதிரி நல்லா ஏன் கூட்டு வர? இத மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்தாக்கா 2 பேர் 3 பேர் கூட்டு வரணும்லாமா? சரி விடுங்க, நடந்து போச்சு. எல்லாரும் சேர்ந்து போய் தூக்கி கொண்டு போட்டுருவாங்க. ஏங்க, நான் மீன் குழம்பு வச்சிருக்கேன், சீக்கிரம் வாங்க. மீன் குழம்பு வச்சுக்கிறாங்களாமா? சரி தூங்கு. எங்கன்னா ஏரியில போய் தூக்கி போட்டு வந்துடலாம். ஏய், நீ என்ன பேசுற? மீன் குழம்பியா? ஏன்பா வேற சொந்தக்காரர் வர மாட்டாங்களா? சொன்னதாங்க டைம் எங்க போய்ங்க அண்ணா, யாரும் வரமாட்டாங்க. ஐயா என்னடி இது? ஐயோ, இது வேலைக்கு வாயா, நம்ம போலாம். ஹலோ, இருங்க, தூக்கி போட்டு போலாம். தூக்கி போறாங்க, அவனே தட்டுங்க, அவனே எழுந்துக்குவான். என்ன சொல்லிட்டு போறான் இந்த ஆளு? எப்பா எங்க அப்பாவை தூக்கி போடணும்ப்பா. ஐயோ பெரியப்பா, என்ன விட்டு போயிட்ட பெரியப்பா. யாருப்பா இவரு? உங்க பெரியப்பாவா? பெரியப்பா, நீ போகும்போது அளவு சட்டை எனக்கு குளிருன்னு சொன்னிய பெரியப்பா. டை திரும்ப எப்படி உனக்கு அவர் பெரியப்பா? எங்க அப்பா கூட போனதால பெரியப்பா. அப்படியே மூஞ்சில கை வச்சு அழிச்சிருவேன். எங்க அப்பா கூட எவனும் போறீங்களா? அது எனக்கு தெரியும், ஆனா அவரு எனக்கு சட்டை தரேன்னாரு. இந்த நாட்டு வச்ச சட்டிக்கு தான் சொந்தம் கண்டாச்சா? கைட்டிக்கா பெரியப்பா. ஆவி இல்ல, பூதம் இல்லை, சண்டை கைட்டு வர. அப்ப உனக்கு ஒன்னே இல்லையா? நான் சும்மா நடிச்சேன், நீ நான் சுடுகாட்டு மாலை வந்து போடுற. எப்பா ஆண்டு ஆயிடுச்சுப்பா, உன்னை வீட்டுலாம் ஆய முடியாதுப்பா, போய் சேர்ந்துருப்பா. ஏய், நான் சும்மா நடிச்சேன், என்ன இப்படி பேசுற? சம்மந்தி 30 ரூபா வாடகை வேஸ்டா போயிரும் சம்மந்தி, போய் சேர்ந்துரு சம்மந்ி. ஏய், சம்மதின்னு பாக்குறோம், அவ்வளவுதான், தெரிஞ்சுக்கோ. ஏம்பா, இவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசின வேலைக்கு ஆகுது. இவர் தூக்கம் எத்தனை போய் போட்டுடலாம். போய் தொழிட்டோம். மாலை அத்த தருவலை போல ஒருத்தருப்பான், அவனுக்கு எடுத்து போய் போடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நிறைய பேர் மாமா மச்சா வீடியோ போடுங்கன்னு கேட்டு இருக்கீங்க. ஒரு சில காரணத்தினால தான் நாங்கள் வீடியோ தொடர்ச்சியாக கொடுக்க முடியல. அடுத்த வாரத்துலேருந்து கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச போல் வீடியோ நாங்கள் மாமா மச்சா வீடியோ போடுவோம். எல்லாரும் பாருங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய்.